ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போதும், ரொம்ப ஆயில் வேண்டாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு, சீரகம், முந்திரி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கு நான் இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். 100 சிறுபருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 100 சிறுபருப்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்ச மிளகு, சீரகம், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, நம்ம இதை மொத்தமாகவே அப்படியே போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக கூட தாளிப்போம். நான் வந்து முதலே தாளித்து வச்சுடுவேன் ஒரேடியாக. அப்படியே செய்யலாம், இப்படியே செய்யலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போது இந்த சிறுபருப்பும் அரிசியும் நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வதக்கி வச்சுக்கலாம். ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம இந்த அளந்து வச்ச 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வரட்டும். நீங்கள் சாப்பிட்டு அதை கையில் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம வெண்பொங்கல் செஞ்சாச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இந்த பக்கம் சட்னி ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.